எங்க அம்மா வெளியூர்ல தான் மகாராணி. ஆனா வீட்டுக்குள்ள பட்டு புடவை கட்டின வேலைக்காரி. அதே மாதிரி உன் தங்கச்சியையும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா மாத்த போறியா? அது உனக்கு சம்மதமான நீ யோசிச்சுக்கோ. முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா உன் தங்கச்சி கிட்ட கேளுப்பா சம்மதமான. அவ நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுவா. அத நீ சம்மதம்னு எடுத்துக்கிட்டு நீ செய்ய நினைச்சதை செய்யலாம். ஹலோ, ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. டேய், கல்யாண பத்திரிக்கைகளை கீழே போட்டு போற. டேய் நில்லுல. டேய் ஏல சண்முகம் நில்லுல. ஏல கோடிக்கார சண்முகம் என்னல இது? உன் தங்கச்சி கல்யாண பத்திரிக்கை தானே? அது பாட்டுக்கு காத்துல பறக்குது. நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போகுது. பார்த்து போவானாமா? சமூகம் இல்ல. என்னல இது? இல்ல ஆக்கம் கெட்டவனே. உன் தங்கச்சி பேர் பேப்பர்ல பறக்கட்டும் இல்ல பேனால பறக்கட்டும், ஆனா இதுல மாப்பிள்ளை பேருல இருக்கு. யாரோட பேரு? சவுந்தரபாண்டி ஐயாவோட மவன் முத்துப்பாண்டி ஐயா பேர் இருக்கு. அவர் பேரு கூட கால்ல மிதிபடக்கூடாதுல. என்ன வேலை பாக்க நீ? கூறுகட்ட வேலை. என்னல எனக்கு என்னன்னு பாக்குத? இந்த சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமில? நீ பாட்டுக்கு ஐயா பேரை காத்துல பறக்க விட்டு போற. நம்ம தகுதி என்ன தராதரம் என்னன்ட்டு உனக்கு தெரியும்ல. நீ ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கலாமா? பார்த்து நடந்து கண்டாமா? இது வெறும் பத்திரிகை இல்லல, உன் குடும்பத்தோட கௌரவம். என்னல சொல்லிக்கிட்டே இருக்க? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உமக்கு வேணா இது கௌரவதியா தெரியல, ஆனா எனக்கு இது குப்பதை. இனி இது இருந்தா என்ன, பறந்தா என்ன? சம்மு நான் பத்திரிகையெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இல்ல போகாதீங்க, நீங்க இருக்கணும். இந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கிறீங்க. அண்ணாச்சி நான் திரும்ப கூப்பிட்டுங்களா? வாலே, உனக்கு தான் போன் பண்ணணும்னு நினைச்சேன்.
நீ ஏன் வந்து நிக்க? என்ன விஷயம் மாமா? என்ன விஷயம் நான் சொல்றது இருக்கட்ட, நீ எதுக்கு வந்த சொல்லு. ரத்னா கல்யாண விஷயமா பேசலாம்ட்டு வந்தேன். இன்னும் என்னால பேச வேண்டியிருக்கு. எனக்கு தெரியும் நீ அதைத்தான் பேச வருவேன்ட்டு. என்ன அவளால மாமாவுக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிடுச்சே. மாமா அவளை மருமகளா ஏத்துக்குவாரோ மாட்டாரோ இன்னும் பயந்துக்கிட்டு வந்துட்டியோ? விடல இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே நாம. ஏன் மவனை கட்டளைனால அவ ஏன் மருமவதான் சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கும். பொதுமலை அது இல்ல மாமா, புறவு என்ன? அது வந்து மாமா, என்னல இழுக்க. கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ட்டு யோசிக்கேன். கல்யாணத்தை தள்ளி வைக்கிறதா? அதுல தள்ளு வண்டியா தள்ளி வைக்க? எது வரைக்கும் தள்ளணுங்க? அவ எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடுது வரைக்குமா? மாமா, என்ன மாமா இப்படிலாம் பேசுதிய? என்னல உன் வீட்டு பீரோக்குள்ள அந்த வெங்காய வாத்தினுடைய போட்டோ இவ கூட ஜோடியா நிக்கிற நிச்சயதார்த்த போட்டோ எப்படி? நீங்க அந்த அடி அடிச்சோம், அந்த பையன் உடம்பு பூரா ரத்தம், அம்புட்டு ரத்தத்திலேயே ரத்தினா சொக்க தங்கங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு விளங்குதாலே? அப்ப விளங்கல மாமா, ஆனா இப்ப விளங்குது. போனா போகுதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லியிருக்கேன். தள்ளி போடணுமாம்ல, தள்ளி. சரி, இப்ப எதுக்காக இந்த கல்யாணத்தை தள்ளி போடணுங்க? சொல்லல, என்னத்துக்கு இந்த கல்யாணத்தை தள்ளி போடணுங்க? கொஞ்சம் யோசிக்கலாம்ட்டு. என்னத்துல என்னத்தை ரோசிக்கணும்? இல்ல தெரியாம தான் கேட்க. என்னத்தை ரோசிக்கணுங்க? இல்ல மாமா, நீங்க திடுதிடுப்புன்னு பொண்ணை கொடுடான்னு கேட்டிய. நான் சந்தோஷத்துல தரமாமான்னு சொல்லிட்டு உங்க காலில் விழுந்துட்டேன். நடுவுல இருக்கிறவளை பத்தி யோசிக்கலா? ஆறுல நடுவுல இருக்குது அவ. ரத்னாவோடைய விருப்பம் என்னன்னு கேட்கல மாமா. என்னல புதுசா என்னென்னவோ பேசுத. உன் தங்கச்சிக்காரி அந்த வெங்கடேசனை தான் பிடிக்கும்னு சொன்னாளா? பொறவு அவ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல மாமா. நான் உசுர கொடுனா பட்டுன்னு கொடுத்துருவா மாமா. அவன் என் தங்கச்சி. பொறவு எதுக்குலே சொன்னங்குத? அவ உசுர கொடுப்பான்றதுக்காக நான் உசுர கேட்டா நியாயமா மாமா? அப்படி கேட்டா நான் ஒரு அண்ணனா மாமா? என்ன கைய கட்டிக்கிட்டு என் கழுத்தை நெருக்கியுளோ? ஐயோ, அப்படி இல்ல மாமா. இந்த பாருல, மனுஷனுக்கு நாக்கும் வாக்கும் தான் முக்கியம். போய் கல்யாண வேலைகளை பாரு. போங்கோம்ல. என்னலே முறைக்க? இல்ல மாமா. இல்லைன்னா இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் மாமா. தள்ளி போடணுங்கியா இல்ல நிறுத்தி போடலாங்கியா? இந்த கல்யாணம் வேணாம் மாமா. என்ன சொல்லுதோம்னு யோசிச்சுதான் பேசுதியாலே?
ரத்னாக்கு இதுல விருப்பம் இல்லை மாமா. என்னலே அந்த பொட்டச்சி தான் உனக்கு பெருசா போயிட்டாலும். பொட்டச்சி இல்ல மாமா, அவ என் தங்கச்சி. என்னலே தங்கச்சி நொங்கச்சின்னு நாடகமா ஆடுதே. ஓடிப்பட சூடாமணி வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். 10 பைசா வாங்காம உன் தங்கச்சிய கட்டிக்கிறேன்னு சொன்னா பாரு அந்த முத்துப்பாண்டி, அந்த பயல செருப்பால் அடிக்கணும். உன் மேல பாவப்பட்டதுக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டல. இவனாச்சும் கேட்டா என்னலே சொல்லுவேன் நானு, என்னலே சொல்லுவேன். ஓடி போன சூடாமணி வீட்டுல எனக்கு சம்மதம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆறு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பேசுத? இல்ல மாமா, நல்லா யோசிச்சு. வாய மூடல. வேணாம்னு அப்பவே சொல்லிருக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி மாத்த முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். விளங்குதா? பிறகு நான் மனுஷனா இருக்க மாட்டேன். புரியுதுல்ல? இந்த கல்யாணம் வேண்டாம் மாமா. கல்யாணம் வேண்டாம். சண்முகம், இன்னொரு தடவை சொல்லு. இந்த கல்யாணம் வேண்டாம் மாமா. என்ன அடி, வெட்டு, கொல்லு. ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் மாமா. ஏம்ல ஏன் சம்மதிக்க மாட்டேங்க தான் கேட்க. ஏன்னா என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. அவளுக்கு இந்த வீட்டுல மருமகளா வரதுக்கு இஷ்டம் இல்ல. போதுமா? இதோட வேற என்ன காரணம் வேணுங்க? என்னல்ல என் கிட்டிய குரல ஒசத்தி கொன்னு புடுவேன், பாத்துக்க. வேண்டாம் மாமா, விட்டுறலாம். இலே, இந்த கல்யாணம் நடக்கும். நடக்காது மாமா. நடக்கும். என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் அது நடக்காது மாமா. அந்த ஓடு காலி. நான் உன் கால சுத்திர நாய்தேன். ஆனா அவ என் வீட்டு ராணி. நீ என்ன வேணா யோசிக்க மாமா. ஆனா என் தங்கச்சிய பத்தி இன்னொரு வார்த்தை வாயிலிருந்து தப்பா வரக்கூடாது. மாமா, உன் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, நிறைய நன்றி இருக்கு. பெரிய மனுஷன் மாமா, நீ விட்டு கொடுத்துரு. போட்டு பார்க்கலாம்ங்க. அதன்னு இல்ல மாமா, என் தங்கச்சிக்கு இஷ்டம் இல்லாத ஒண்ணு நான் செய்ய மாட்டேன். அம்பிடுதேன். அவளை தூக்கிட்டு வந்து என் மவனுக்கு கட்டி வைக்க முடியாதுன்னு நினைக்கியோ? உன் மருமகன் சம்முவம் உனக்கு அடிமை. ஆனா ரத்னாவுடைய அண்ணன் சம்முவம் பொல்லாதவன். அவன் தங்கச்சி மேல ஒரு தூசு பட்டுச்சு, அப்புறம் மாமன் மவன் போலீஸ் ஊர் தலை கட்டு மண்ணாங்கட்டி எவனையும் பார்க்க மாட்டேன். கொளுத்தி புடுவேன்.
தங்கச்சியை தொந்தரவு பண்றது அந்த சாமியா இருந்தாலும் சரி, இந்த சம்முவை சாவடிச்சு விடுவேன், சாவடிச்சு விடுவேன். இந்த கல்யாணம் வேணாம் மாமா, அம்பிடுதேன். முத்து பாண்டிக்கிட்டேயும் சொல்லிடுங்க. இந்த கல்யாணம் கேன்சல், அம்பிடுதேன். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும். இல்ல ஐயா, அது என்னன்னு பாரு. சரிங்க ஐயா. ஐயா, இது உங்க கல்யாண பத்திரிக்கை. இல்ல ஐயா, எல்லாத்தையும் இடையில வச்சுக்கிறோம். சரிங்க ஐயா. ஐயா, என்னையா இது? உங்க பெயர் போட்ட கல்யாண பத்திரிக்கை இப்படி கிடக்கு. ஐயா வணக்கம். உங்களை தேடித்தான் ஸ்டேஷனுக்கு வரேன். எதிர்த்தாப்புல தெய்வம் மாதிரி நீங்களே வந்துட்டிய. ஐயா இங்கிட்டு மட்டும் இல்லையா, அங்கிட்டு கூட உங்க கல்யாண பத்திரிக்கை நிறைய காத்துல பறந்துகிட்டு கிடக்கு. பார்த்து வயிறறிஞ்சு போய் தான் உங்களை பார்க்க ஓடியாரேன். ஐயா ஐயா, என்ன அது? யார்ல என் கல்யாண பத்திரிகை இப்படி வீசினது? யார்ல? ஐயா நீங்க அடிக்க வேண்டிய ஆளு நான் இல்ல, அந்த சமூக பயதான். சண்முகமா? ஆமையா. அவனை அப்படி பண்ணது? பின்ன அவனேதான். சும்மா போகலையா, உங்க மேல என்னமோ வன்மத்தோட போற மாதிரி தான் தெரியுது எனக்கு. குனிஞ்ச தலை நிமிர மாட்டான்யா. உங்க அப்பா காலை தவிர மூஞ்ச கூட பார்க்காத பய இன்னைக்கு உங்க பேர் போட்ட பத்திரிக்கைய தெரு தெருவா பறக்க விட்டு போறான்யா. இதெல்லாம் நியாயமாங்கய்யா? ஐயா அந்த பையன் என்னென்ன பேசினான் தெரியுமா? என்ன சொன்னா? டேய் சவத்த மூதி, ஐயா பேரு போட்ட பத்திரிக்கையை இப்படி பறக்க விட்டுட்டு போறியே, ஐயா பேரு பிரசாதம்லா, அத போய் இப்படி செய்யலாமான்ட்டு நான் கேட்க. அதுக்கு அவன் சொல்லுதான், உங்களுக்கு தான் இது பத்திரிக்கை, எனக்கு இது வேண்டாத குப்பை, அது இருந்தா என்ன பறந்தா என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கய்யா. ஐயா உங்களுக்கு கீழே இருந்த பய இன்னைக்கு உங்க பத்திரிக்கையே குப்பைன்னு சொல்லிட்டு போறான்னா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்கய்யா. நேத்து வரைக்கும் எங்க அப்பன் காலில் விழுந்து கிடந்த பயணி இப்ப மனசு மாறிட்டியா? இல்லை, எப்பவும் முத்துப்பாண்டி பெரிய ஆளுதாம்ல, நீ என்னைக்கும் எங்க வீட்டு செருப்புக்கு சமந்தாம்ல. டேய், இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு நான் தாம்ல முடிவு பண்ணணும்.
என் கல்யாணத்தை நடத்துறது நிறுத்துறது எதுவா இருந்தாலும் அதை நான் தாம்ல பண்ணுவேன். இந்த கல்யாணம் நடக்கும்ல, பாத்துருவோம்ல. யோ கான்ஸ்டபிள், ஐயா என் பேரு போட்ட ஒரு பத்திரிக்கை கூட கீழே கிடக்கக்கூடாது. போய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வாழ. சரிங்க ஐயா. ஐயா எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டேன் ஐயா. முடியல. வேட்டைக்கு போய் வெத்தலை பாக்கு, பூ, பழம், சந்தனம், குங்குமம்னு பத்திரிக்கை வைக்க வேற என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தாம்பாளத்தட்டோட வாங்கிட்டு வாழ. ஊருக்காரன் ஒருத்தன் விடாம வீடு வீடா போய் நானே பத்திரிக்கை வைக்கிறேன்ல. குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடக்கும். போ.